அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர் ரஞ்சினி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொழும்பு நகரில் மீண்டும் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம். அமெரிக்காவின் முக்கிய பிரதிநிதிகள் வடகொரியாவிற்கு விஜயம். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களை முன்கூட்டியே தெளிவுபடுத்துவதற்காக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண்சரிவு பிரிவின் பிரதானி RMS பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 6 மணி முதல் இன்று மாலை 6 மணி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் நேற்று பெய்த திடீர் மழையை அடுத்து இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் குறிப்பிடுகின்றது. மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மண்சரிவு அபாயம் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக நிலையத்தின் மண்சரிவு பிரிவின் பிரதானி சுட்டிக்காட்டுகின்றார். இந்த மாவட்டங்களில் வீதி கட்டமைப்புகளில் கடந்த காலங்களில் மண்சரிவுகள் ஏற்பட்டமையினால் பொதுமக்களை எச்சரிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மண்சரிவு அபாயம் அதிக அளவில் காணப்படுவதாகவும் தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண்சரிவு பிரிவின் பிரதானி RMS பண்டார மேலும் சுட்டிக்காட்டுகின்றார். கடும் மழை காரணமாக 30,000 ஹெக்டேர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாய அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றது. எதிர்வரும் காலங்களில் பலத்த மழை தொடருமானால் அழிவடைந்துள்ள வயல் நிலங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படலாம் என அமைச்சின் செயலாளர் WA சகலசூரிய தெரிவிக்கின்றார். எனினும் தற்போது நிலவும் வானிலை காரணமாக அறுவடை குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதனால் நெல் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படும் சாத்தியங்கள் நிலவுவதாகவும் விவசாய அமைச்சின் செயலாளர் WA சகலசூரிய மேலும் தெரிவிக்கின்றார். கொழும்பு நகரில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவிக்கின்றது. தமது வீட்டு தோட்டத்திற்குள் நுளம்புகள் பரவும் வகையிலான பகுதிகள் காணப்பட்டால் அவற்றை அளிக்குமாறு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் பிரதீப் காரியவசம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றார். தற்போது மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றமையினால் டெங்கு நுளம்புகள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி கூறுகின்றார். அத்துடன் நுளம்புகள் பரவும் வீதத்தை பொதுமக்களின் உதவி இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். வீட்டுச்சூழல் மற்றும் கட்டிடங்களில் நீர் நிரம்பக்கூடிய இடங்களை அளிப்பதன் ஊடாக எதிர்காலத்தில் நுளம்புகள் பரவும் வீதத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் டாக்டர் பிரதீப் காரியவசம் சுட்டிக்காட்டுகின்றார். வாரத்தில் ஒரு தடவை சுற்றுப்புற சூழலை துப்புரவாக்குவதன் ஊடாக நுளம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் கொழும்பு மாநகர சபை மேலும் தெரிவிக்கின்றது. ரயில்வே தொழில்நுட்பவியலாளர்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமக்கான சம்பள கொடுப்பனவுகள் உரிய முறையில் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக இலங்கை ரயில்வே தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக ரயில்கள் திருத்த பணிகள் உள்ளிட்ட சில விடயங்களில் தாமதம் ஏற்படக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உரிய ஆவணங்கள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் தமக்கான சம்பள கொடுப்பனவுகளை வழங்குவதில் தாமதம் நிலவுவதாக இலங்கை ரயில்வே தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது.
துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த களனி பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் ஹசித மடவலவின் பூத உடலுக்கு பொது முகாமைத்துவம் மற்றும் சீர்திருத்த அமைச்சர் நவீன் திசாநாயக்க நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். களனி வராகுட பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹசித மடவலவின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அரசியல்வாதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் வருகை தந்தனர். அன்னாரின் இறுதிக் கிரியைகள் நாளை நடைபெற உள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு 7:30 அளவில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இனம் தெரியாத ஒருவர் அசித்த மடவல மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த அசித்த மடவல தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 32 வயதான அசித்த மடவல 2006ஆம் ஆண்டு முதல் களனி பிரதேச சபை உறுப்பினராக செயற்பட்டு வந்தார். பதுளை வெலிகேமுல பகுதியில் வெள்ளத்தில் அள்ளுண்டு செல்லப்பட்ட தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் இருவரும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட போது பிரதேசவாசிகளினால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. வெலிகேமுள்ள பகுதியைச் சேர்ந்த 37 வயதான தாயொருவரும் அவரது 8 வயதான மகளுமே இவ்வாறு அனர்த்தத்திற்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை பூண்டுலோயா மீன்வத்தி பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பெண் ஒருவர் காணாமற் போயுள்ளார். தனது 7 வயதான மகளுடன் மகாவலி கங்கையின் கிளை ஆற்றினை கடக்க முற்பட்ட போது இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். பின்னர் குறித்த மகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் அவரது தாயார் காணாமற் போயுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பூண்டுலோய போலீசார் ஆரம்பித்துள்ளனர்.